எலக்ட்ரான்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆட்டமை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட். எப்படி வந்து சூரியனை வந்து பூமி சுற்றி வருதோ அது மாதிரி, கிரகங்கள் சுற்றி வருதோ அது மாதிரி நியூக்ளியஸை வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. மூணாவது, ஆட்டமுடைய பெரும் பகுதி எம்டி தான். ரைட். பெரும் பகுதி எம்டியாக தான் இருக்குது, அதில் எதுவுமே கிடையாது. இப்படி கண்டுபிடிச்சி எல்லாரும் சந்தோஷமாக கூட இருக்காங்க. ஆனால் இதை ஆராய்ச்சிக்கு எடுக்கும்போது நிறைய சிக்கலில் அதை மாட்டிக்கிடுது. ரைட். நிறையா சிக்கல்ங்கிற சொல்கிறத விட நுட்பமான சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கிடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. ரைட். நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தனியாக வேணால் படம் போட்டுக்கலாம். திஸ் இஸ் நியூக்ளியஸ். ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிடுவோம். ரைட். எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங். ஸோ நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா, எலக்ட்ரான்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். சுற்றி வருதல் அப்படின்னாவே அதுக்கு டெக்னிக்கலாக ஃபிசிக்ஸில் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்குது. சுற்றி வரும் பொருளினுடைய ஆக்சலரேஷனுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். மேக்ஸ்வெல் என்ன கற்றுத்தர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் கண்டிப்பாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை எமிட் பண்ணும். ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் அப்படித்தானே நம்ம ஹெர்ட்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாரு. ஸோ அப்போ இந்த சார்ஜ் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எமிட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எமிட் ஆச்சுன்னா அதனுடைய வெளியே ஏற்றக்கூடிய எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? அதனுடைய இன்டென்சிட்டி ஐன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது படக்கூடிய ஒரு தரையிலையோ ஸ்க்ரீன்லையோ அதை பட வச்சிங்கன்னா அதனுடைய படக்கூடிய பரப்பளவு ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, டீங்கிற செகண்டுக்கு அது விழுந்துச்சுன்னா அது செலவழிக்கக்கூடிய ஆற்றல் E is equal to I into A into T. அதாவது இந்த எலக்ட்ரான் இந்த எனர்ஜியை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த எனர்ஜி. அப்போ இந்த அண்ணன் எலக்ட்ரான் தன்னுடைய ஆற்றலை இழந்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்வார்? அப்படியே இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு வருவார். அப்புறம் அங்கேயே ஆற்றலை இழப்பார். இழந்து இந்த ஸ்பைரலிங் இது பேர். இந்த ஸ்பைரலிங் நடக்கணும். அதாவது எலக்ட்ரான் இங்கே இருந்தார் இல்லையா, இப்படியே சுற்றி அப்படியே எனர்ஜியை எமிட் பண்ணி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை எமிட் பண்ணி நியூக்ளியஸில் விழுந்துருவார். நியூக்ளியஸ்குள்ளே விழுந்தால் எலக்ட்ரான் இல்லை. அப்போ இதுக்கு ஒரு அணு இல்லைன்னா அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அணுவும் இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சமே இல்லை. ஆனால் பிரபஞ்சம் இருக்குது. நம்ம பார்த்த இமயமலை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இமயமலை இருக்குது. எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூரியன் இன்னும் சூரியனாக தான் இருக்குது. எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எதுவும் இப்படி அழிந்து போல. அப்போ இந்த ஐடியாவில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ரைட். அப்போ சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கிறது கரெக்டு, இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறது கரெக்டு, எலக்ட்ரான் சுற்றி வர்றது கரெக்டு. ஆனால் எப்படி சுற்றி வருது? ரைட். ஒன்று. ரெண்டாவது, ரூதர்ஃபோர்டோட ஐடியாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சரின்னு எடுத்துக்கிட்டா இந்த எலக்ட்ரான் பாருங்கள் படிப்படியாக தன்னோட ஆற்றல் இழந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு மாலிகுல் எடுத்து அதனுடைய ஆற்றல் எவ்வளவு இழந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அதில் லைட்டை ஷைன் பண்ணி, ரைட், அதை எக்ஸைட் பண்ணி லைட்டை ஷைன் பண்ணி இந்த பக்கம் ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அது என்ன விதமான ஆற்றலை இழக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் லைட்டை ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து லைட்டை எமிட் பண்ண வச்சிங்கன்னா ஒயிட் கலரில் தெரியணும். ஒயிட் கலர் எடுத்தோம் எல்லா வேவ் லென்த்தும் இருக்கணும். ஏன்னா அது போகும்போது கான்ஸ்டண்ட்டாக எனர்ஜி எழுதுக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸ், நான் ஒயிட்னு கூட சொல்லக்கூடாது, வரக்கூடிய ஒளி கண்டினியூஸாக இருக்கணும். இட் ஷுட் பி எ கான்ஸ்டன்ட். ஆனால் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிது அங்கங்கே. அப்போ ஒரு பர்டிகுலர், இங்கே கவனித்து புரிஞ்சுக்கோங்க, பர்டிகுலர் ஆற்றலை மட்டும்தான் இழக்குது. குறிப்பிட்ட அளவு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்மளுக்கு கிரேட் ஐன்ஸ்டைன் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாரு. என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு? ஒரு கலர்னு சொன்னால் அதனுடைய வேவ் லென்த் நியூன்னு சொன்னால் ஹெச் நியூ, அதுதான் அந்த ஃபோட்டானுடைய ஆற்றல். அப்போ அந்த குறிப்பிட்ட ஆற்றல் மட்டும்தான் இழக்கப்படுது. பாருங்க, குறிப்பிட்ட ஆற்றல் மட்டும்தான் இழக்கப்படுது, கான்ஸ்டண்ட்டாக இழக்கப்படலை. அப்போ இப்படி இல்லை நடக்கிற விஷயம், வேற எப்படியோ நடக்குது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுது. ரைட். ரூதர்ஃபோர்ட் ஹிம்செல்ஃப் இதை பற்றி ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. ஹோல் சயின்டிஃபிக் வேர்ல்டு, பர்டிகுலராக இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி,
யூஎஸ் எல்லா இடத்துலையும் இதுதான் பேச்சாக இருக்குது. ஆட்டம் எப்படி இருக்கும், ரைட்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ரூதர்ஃபோர்ட் கிரேட் ஒர்க் பண்ணிட்டாரு, ஆனால் ஒரு பிழை இருக்குது. அந்த பிழையை எப்படி சரி பண்ணுறது உலகம் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அதிரடியாக இந்த சினிமாவில் சொல்லுவோம் இல்லையா, பயங்கரமாக ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கும்போது கதாநாயகன் டகார் நுழைவான் இல்லையா, அப்படி நுழைகிறது தான் நீல்ஸ் போர். இந்த போர் சின்ன பையன், அந்த நேரத்தில் வெறும் 25 வயசு, டேனிஷ். அப்போ சயின்டிஸ்ட் எப்படி சொல்கிறது, பிற்காலத்தில் சயின்டிஸ்ட் சொல்ல முடியும், 25 வயசு பையன். அந்த பையன் இதுக்கு என்ன செய்கிறாப்புல, ஒரு சொல்யூஷன் சொல்கிறான். என்ன சொல்கிறா